ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்றும் வெற்றி 5/8/2025 சிசக்தி 479வது ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், தெளிவாக இல்லை. செகண்ட் ட்ரையல் 248 050 அன்சோல்டு வந்துருந்துச்சு. அன்சோல்டு பார்த்தீங்கன்னா 808 768. நேற்று நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 768 ஏபி 76 வந்து அன்சோல்டில் போயிடுச்சு. நம்ம உங்களுக்கு நான் வீடியோ போடல, ஆனால் கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் ஏபி 76 இருந்தது, பார்த்தீங்கன்னா அன்சோல்டு போயிடுச்சு. தொடர்ச்சி நம்ம எப்போதும் போல் போர்டு பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 418 177 வந்துருந்துச்சு. அன்சோல்டு வந்ததால் நமக்கு வந்து 418 177. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 248 050 மட்டும் வச்சு கெஸ் பண்ணிக்கிறேன். 5/8/2025 சிசக்தி 479வது ட்ரா. கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸோட மேட்சான மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. பெண்டிங் நம்பர் பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் 6 18 நாளாச்சு. அதே மாதிரி பி போர்டில் 8 13 நாளாக வரல, 7 வந்து 11 நாளாக வரல. ஸோ இன்றைக்கி நம்ம போர்ட்லேயும் மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் நம்ம ஏ போர்டில் வரலான்னு பார்க்கலாம். உங்கள் கெஸிங்ஸில் 7ஆம் நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பி போர்டில் 3ஆம் நம்பர் 14 நாள் ஆச்சு, 5 வந்து 12 நாள் ஆச்சு, 0 வந்து 17 நாள் ஆச்சு, 6 வந்து 10 நாளாக வரவே இல்லை. இந்த 0 நம்பரை நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்கள் கெஸிங்ஸில் பி போர்டில் பெண்டிங் நம்பரில் 0 வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் 3ஆம் நம்பர் 49 நாள் ஆச்சு, 1ஆம் நம்பர் 24 நாள் ஆச்சு, 9ஆம் நம்பர் 11 நாள் ஆச்சு, 5ஆம் நம்பர் 12 நாளாக வரல. சி போர்டில் 0 வந்து ஒரு 10 நாளாக இறங்கலை. ஸோ இன்றைக்கி நமக்கு சி போர்டில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் நான் சி போர்டில் டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கெஸிங்ஸில் இந்த 0 வந்தாலுமே எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ரிப்பீட்டட் நம்பர் நான் என்னென்னு பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பர் பாருங்கள். ட்ரெண்டிங் நம்பர் 0 வந்து 5 நாளாக ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 4 நாள் வந்திருக்கு. ஸோ 10 நாளில் இந்த 0 4 மட்டுமே ஏ போர்டில் ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பர் மட்டும்தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. 6 நாளில் வந்திருக்கு. 30 நாளில் 6 நாள் நமக்கு பி போர்டு 4ஆம் நம்பர் இறங்கிருச்சு. அதே மாதிரி சி போர்டில் எப்போதும் போல் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இந்த மந்த்து ஃபுல்லாகவே 7 6 தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 30 நாள் கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் வந்து இந்த 7 6 மட்டும் தான் வருது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு கெஸிங்ஸில் இருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பரில் நம்ம சி போர்டில் 7ஆம் நம்பர் நோட் பண்ணுறேன். ஏன்னா 4 ரிப்பீட்டட் நம்பரில் அந்த 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். போர்டு பாருங்கள். போர்டு வந்து டி நம்பர் 4D நம்பர் 9ஆம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸிங்ஸில் அந்த பக்கத்தில் உள்ள 8ஆம் நம்பர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க டி நம்பர் 9, ஏ போர்டில் 2 7 0, பி போர்டில் 6 4 0, சி போர்டில் 5 2 4. ஏ போர்டில் 2 7 0, பி போர்டில் 6 4 0, சி போர்டில் 5 2 4. ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 4ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஏசியில் 2ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஏபியில் 7ஆம் நம்பர் இருக்குது. ஸோ 2 4 7 0 இந்த 4 நம்பர் நான் டார்கெட் பண்ணுறேன். 2 4 0 4 இந்த போர்டில் ரிப்பீட்டடாக இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 3 நம்பர் எடுக்கும்போது மட்டும். ஸோ இன்னொரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 7ஆம் நம்பருமே 3 போர்டில் எடுத்துருக்கலாம். இதான் நம்ம எடுத்துருக்க கெஸிங்ஸு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 7 4 0 இந்த 4 நம்பர். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 4 0 எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு நம்பர் ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னோட கெஸிங்ஸில் எந்த நம்பர் பேர் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஏபியில் 0வும் அதே மாதிரி பிசியில் 4 எடுத்திருக்கேன். உங்கள் கெஸிங்ஸில் ஏ போர்டு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார் ரிப்பீட்டட் நம்பர் தான் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபி பாருங்கள். ஏபி 24 20 04 70 26 06. ஸோ நான் வந்து ஏபியில் போர்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். 24 20 04 70 26 06. ஸோ நான் 6 நம்பர் நிறுத்தியிருக்கேன். ஸோ இன்னும் 3 நம்பர் தான் கிடைக்கும். அந்த 3 நம்பர் கெஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பிசி பாருங்கள். 04 42 65 45 64 02 எடுத்திருக்கோம். 04 42 02 65 45 64 இந்த 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். 3 நம்பர் எடுக்கிறவங்க அந்த போர்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்க நம்பர் இந்த 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 02 04 இந்த 65 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் அந்த நம்பர் மேட்சான எடுத்துக்கோங்க. ஏசி பார்த்தீங்கன்னா 02
72 74 24 04 25. ஏசியில் ஒரு 6 நம்பர் 02 72 74 24 25 04. ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஆல்னு எடுக்கிறது வந்தால் நம்ம எடுத்திருக்க நம்பர் 04 40 02 20 ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால் 04 40 02 20 ரிப்பீட்டடாக போட்டிருக்கேன். இதில் ஒரு நம்பர் ஆட் பண்ணுற போது நான் 7க்கு ஆப்ஷன் 4ம் 2க்கு ஆப்ஷன் 4க்கு ஆப்ஷன் 7ம் 2க்கு ஆப்ஷன் 7ம் எடுத்திருந்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 0 4 7 2 ரிப்பீட்டடாக இருக்கிறதால 4 நம்பர் நம்ம எடுத்து ரிப்பீட்டடாக எடுப்போம். இந்த 4 நம்பர் 0 4 7 2 இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெசிங்ஸில் இந்த 0 4 7 2 மட்டும் எடுத்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் கெசிங்ஸோட அந்த 4 நம்பர் மேட்ச் ஆனால் உங்களுக்கு ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் எது மிஸ் ஆகுதோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. 4D பாருங்கள். 9704 அதாவது 9204 9245 9265 9204 ஒரு 4 நம்பர் 4D நம்பர் எடுத்திருக்கேன். 9204 9245 9265 9204. ஏபிசி நம்பர்ஸ் 704 204 264 265 245 064 742 042 205 ஒரு 9 நம்பர் எடுத்திருக்கோம். 704 204 264 265 245 064 742 042 205 ஒரு 9 நம்பர் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸிங்கை கமெண்ட்டில் கொடுங்க. வெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆளுங்கிற கண்டிஷனை ஐக்கான நீங்கள் டச் பண்ணால் தான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ப்ரோஸ், அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோஸ், ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.